கடலூரில் உற்சவர்கள் படகுகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு தைக்கால் தோணித்துறையில் கருப்பு முத்துமாரியம்மன் படலில் எழுந்தருளி உப்பனாற்றில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதனை காண சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் குவிந்தனர். இதேபோல் மீன்பிடி துறைமுகத்தில் பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் படகுகளில் எழுந்தருளி வலம் வந்தனர். இதனால் துறைமுகம் பகுதி முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டிருந்தது. கேரளா ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்கல் நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவனந்தபுரத்தில் உள்ள ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழாவின் 9ஆம் நாளில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டனர். பின்னர் அனைத்து பொங்கல் பானைகளிலும் தீர்த்தம் தெளித்து அம்மனுக்கு படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் விடுமுறை நாளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்தனர். இதனால் மாட வீதியில் வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி பத்ரகாளியம்மன் திருக்கோயில் மாசிமக திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேச்சேரியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலின் மாசிமக திருத்தேரோட்டம் திருவிழா வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிலையில் பெரிய தேர் கிராம சாவடியில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக நிலை சேர்ந்தது. இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.